எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் Leaflet.js அப்படிங்கிற ஒரு லைப்ரரி பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இந்த சீரீஸில் யூஸ்ஃபுல்லான ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரிஸ் வந்து வரிசையாக பார்த்துட்டு வரோம். அதாவது நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணலாம், எதுக்கு என்ன பர்பஸ், அதோட பர்பஸ் என்ன, எந்தெந்த வகையில் அதை யூஸ் பண்ணலாம், அதோட லைசன்ஸ் டேர்ம்ஸு, அது மாதிரி டீட்டெயில்ஸை பார்ப்போம். இது எல்லாமே குயிக்கர் ஷார்ட் வீடியோஸ் தான். உங்களுக்கு இந்த லைப்ரரியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக இது பண்ணுறேன். ஸோ இந்த Leaflet.jsங்கிறது வந்து மேப்ஸ் உங்களோட வெப்சைட்டில் கொண்டு வரதுக்கு தான் இந்த Leaflet.js. இதோட லைசன்சிங் டேர்ம் பார்த்தீங்கன்னா BST2 கிளாஸ், இதுதான் லைசன்ஸ் டேர்மு. இந்த லீஃப்லெட்டை வந்து நீங்கள் ரொம்ப மினியேச்சர் வெர்ஷன் தான். இது ஆக்சுவலாக ரொம்ப சின்ன சைஸ் தான். ஒரு 42 KB சைஸில் ஒரு லைப்ரரியை நீங்கள் இன்க்ளூட் பண்ணி மேப்ஸோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களோட வெப் அப்ளிகேஷனில் கொண்டு வந்துடலாம். பிளாட் பண்ணுறது, சர்க்கிள் வரைகிறது, பாலிகான் வரைகிறது, ஜியோ ஃபென்சிங்க்கெலாம் இதை யூஸ் பண்ணலாம். அந்த லைப்ரரியை ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட வெப்சைட்டில் போய் பார்த்தோம்னா leaflet.js.com அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லேட்டஸ்ட்டாக 1.9.4 வெர்ஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி, மொபைல் ஃப்ரெண்ட்லி இன்ட்ராக்டிவ் மேப்ஸுக்கு. இதோட வெப்சைட்டை வந்து நீங்கள் வெப்சைட்டில் போட்டிங்கன்னா இன்ட்ராக்டிவாக இருக்கும். அதாவது மொபைல்லையும் இந்த ப்ரௌசர் சைஸுக்கு அந்த மாதிரி மாறிக்கும். 42 KB சைஸ் தான் இது. நிறைய மேப் ஃபீச்சர்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பிளாட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதோட ஒரு பாப்அப், ஒரு டூல் டிப் மாதிரி ஒரு டீட்டெயில் கொடுக்கலாம், அதை க்ளோஸ்அப்பில் வைக்கலாம், ஃபோட்டோஸ் கொடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஜூம் இன், ஜூம் அவுட், அப்புறம் ஜியோ ஃபென்ஸ் வரைகிறது, இது மாதிரி இந்த மாதிரி நம்ம டிப்பிக்கலாக மேப்பில் தேவைப்படுற எல்லா ஃபீச்சருமே இதில் நம்ம செஞ்சுக்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி தான் அது சாம்பிள் கோடு, ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி l.mapனு வியூ வந்து சைஸ் கொடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் லேயராக நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மார்க்கர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஒரு குயிக்காக ஒரு எப்படி காமிக்கிறதுனா, இதுக்கு வந்து எந்த யூஆர்எல் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்பு, இல்லைன்னா வந்து ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு என்ன யூஸ் பண்ணிக்கலாம், வேறு இந்த கூகுள் மேப் ஏபிஎஸ், இல்லைன்னா மேப் மை இந்தியா, இந்த மாதிரி எந்த ப்ரொவைடரோட மேப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணி அதுலேருந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த வீடியோவில் பார்க்கணும்னு நினச்சது. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.